பாரத தேசத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான ஒரு தற்காப்பு கலை. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக அழகா சிலம்பம் ஆடுவார். எல்லா படத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு கூட மலேசியாவுக்கு போய் நமது பாரத பிரதமர் எந்த அளவிற்கு தமிழ் கலாச்சாரம் உலக அளவிற்கு பரவி கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார். அதற்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசும்பொழுது சிலம்பத்தை விட்டு பேசவே முடியாது. ஆக இந்த குழந்தைங்க சிலம்பம் சுற்றுவது இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமாக இருக்கிறது. அதுவும் ஆபரேஷன் சிந்தூர் என்று தீவிரவாதிகளை அவர்கள் கூடாரத்திற்கே சென்று சாமானிய மக்கள் யாரும் பாதிக்கப்படாமல் தீவிரவாதிகளை மட்டுமே தாக்கி அழித்ததுதான் ஆபரேஷன் சிந்தூர். ஆக அதற்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆக அதற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக இந்த விளையாட்டை அமைத்ததற்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு, ட்ரோன் கலையை அதிகமா கொண்டு வந்தது பாரத பிரதமர் தான். இன்னைக்கு ட்ரோன் விவசாயத்துல பூச்சி மருந்து அடிப்பதற்கு பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த நாடு எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தற்காப்பு கலை தமிழ்நாட்டுல மிக அதிகமாக தேவை இருக்கிறது. சிலம்பம் சுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பா பள்ளி குழந்தைகள் சிலம்பம் ஆடுறது மட்டும் இல்லாம தற்காப்பு கலையை கற்றே ஆக வேண்டும். நான் தெலுங்கானா ஆளுநரா இருக்கும்போது எல்லா பள்ளிகளிலும் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்ற தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தேன். அதே மாதிரி இங்க பள்ளிகளில் எல்லாம் இந்த தற்காப்பு கலை பாடமாகவே வைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அதற்கான தேவை இருக்கிறது என்பதை சொல்லி, இன்ஃபேக்ட் இன்னைக்கு நேரமே இல்லை, ஆனா மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர், அதுவும் நம்ம சகோதரர்கள் இதை நடத்துகிறார்கள் என்ற வகையில நான் இங்க வந்தேன். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். குழந்தைகளோடு சேர்ந்து சிலம்பம் சுத்தியது அதை விட மகிழ்ச்சியான அனுபவம். எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்த ஒரு நிகழ்வுங்க. காலையிலிருந்து இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும்ன்றது நமக்கு தெரியும். மாசக்கணக்குல தயாராகிட்டு வந்தா சென்டர் இல்ல, ஹால் டிக்கெட் வச்சிருக்கவங்களுக்கு சென்டர் இல்ல, சென்டர் வச்சிருக்கவங்களுக்கு எங்க சென்டர்னு தெரியாது. ஒரு சென்டர்ல 1000 பேர், ஒரு சென்டர்ல ஒருத்தர். இங்க போராடிட்டு இருக்க நேரத்திலேயே அங்க பல பேர் மதுரை மாதிரி இடத்துல எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக என்ன நடக்குது? முற்றிலுமான நிர்வாக சீர்கேடு என்பது இன்னைக்கு தெரிந்து. நான் ஒரே ஒரு கேள்வி முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கேட்கிறேன். இளைஞர்களுக்கு பாதுகாப்பா இருக்க நேற்று மாநாடு நடத்துறீங்களே, கூப்பிட்டு கோஷம் போடுறது ஒண்ணு இளைஞர்களுக்கு உதவி செய்வதில்லை. அந்த இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு என்ன வேணுமோ அதுக்கு வழி செய்யுங்க. 5 லட்சம் பேரை கூப்பிட்டு மாநாடு நடத்துறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு 9000 பேருக்கு ஒழுங்கா ஒரு பாடம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு அரசு வேலையை எதிர்நோக்கி கனவோடு இருந்த எளிய சகோதர சகோதரிகளின் கனவுகள் நசுக்கப்பட்டதை நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னங்க நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது? உங்களுக்கு எல்லாம் மாநாடு போட்டு இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியது மாநாடு, கோஷம் இல்லைங்க. அவர்களுக்கு வேண்டியது வேலை வாய்ப்பு, சரியான திட்டமிடலோட உள்ள குரூப் 2 குரூப் 2A பரீட்சை. ஆக எப்ப நடக்கும் தெரியாது. டெக்னிக்கல் ஃபால்ட்டா என்னங்க இது? டெக்னிக்கல் ஃபால்ட். ஒரு டெக்னாலஜியை கூட ஒழுங்கா பயன்படுத்த தெரியல. இல்ல துணை முதலமைச்சர் இளைஞர்களுக்கு பாதுகாவலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தார்மீக உரிமையே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு கொடுக்கணும். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்டா முதலமைச்சர் இவங்க எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சதுக்கு. அது மட்டுமல்ல, மறுபரீட்சை தேர்வு எழுதும் போது அவங்களுக்கு திட்டமிட்டு அவர்களுக்கு ஏற்கனவே அவங்க செலவு செய்திருப்பாங்க, அதற்கான இழப்பீட்டு தொகையை கொடுத்து அவங்களுக்கான தேர்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது எனது கருத்து.